ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எபிசோட் 3ோட ஒரு சின்ன ரீகேப். நம்ம குட்டி பட்டாளெல்லாம் காட்டுக்குள்ளே போச்சுல, அங்கே ஒரு பாறையை பார்த்து அது கூட பேசி அப்புறம் அந்த குகைக்குள்ளே போனாங்களா. அங்கே தான் நம்ம குட்டி பட்டாளோட நிழல் எல்லாம் காணாமல் போச்சு. தங்க மீன் கிட்ட பேசினாங்கல்ல, அப்புறம் தலைகீழ் உலகத்துக்குள்ளே போயிட்டு அவங்களோட நிழல் எல்லாம் மீட்டுக்கு கொண்டு வந்தாங்களா. இப்போது அவங்க நிழல் எல்லாம் அவங்கக்கிட்ட வந்துருச்சு. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க எபிசோடு 4க்குள்ளே போகலாம். தலைகீழ் உலகத்துக்குள்ளே மாட்டிக்கிட்ட நம்மளோட குட்டி பட்டாளம் அங்கே ஒரு பயங்கரமான குரலை கேட்டு மிரண்டு போய் நின்னாங்க இல்லையா. அது வேறு யாரும் இல்லை, அங்கே இருக்கிற பழமையான ரொம்ப வருஷம் வயசான ஒரு ஆமை தான். அந்த ஆமைக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸும் இருக்குது. அந்த ஆமை கூட இவங்க பண்ணுற லூட்டியை பார்க்கலாமா? அதேங்கப்பா, எவ்வளோ பெரிய ஆமை! பப்ளு பாரு, உன்னை விட அது பெருசாக இருக்கு. இன்னும் உனக்கு பயமாக இருந்தா பப்ளு பின்னாடி ஒளிஞ்சிக்கோ. டக்கி எவ்வளோ தைரியமாக இருக்கு பாத்தியா? நம்மளோட குட்டி பட்டாலும் இந்த பெரிய ஆமையை பார்த்து மிரண்டு போய் நிற்குது. ஆனால் ஆமையும் இவங்கள பார்த்து, உங்களுக்கு நான் வழிவிட மாட்டேன், அப்படி உங்களுக்கு வழிவிடணும்னா என்னோட விடுகதைக்கு விடை சொன்னாதான் வழிவிடுவேன்னு சொல்லி டார்கெட் வைக்குது. ஆனால் நமக்கு பெரிய ஆமைக்கு ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் இருக்கிறதால அது 15 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னோம் அப்படிங்கிறதையும் மறந்து போயிடும். அடிக்கடி அதோட டைரியை எடுத்து பார்த்து தான் அது கேள்வியை கேட்கும், பதிலும் சொல்லும், தன்னையும் ஞாபகம் வச்சுக்கும். நம்ம பப்ளுவை பார்த்து ஆமை ஒரு சூப்பரான கேள்வியை கேட்டுச்சு. அது ரொம்ப மொக்கையாகவும் இருக்கும். என்ன கேள்வி தெரியுமா குட்டி? யானைக்கு தும்பிக்கை முன்னாடி இருந்தால் அதுக்கான வால் எங்கே இருக்கும்? ஐயா, இது ஒரு கேள்வியா? தும்பிக்கை முன்னாடி இருந்தா வால் பின்னாடி தானே இருக்கும். இது ஒரு கேள்வின்னு போய் கேட்குறிய. இந்த பதிலை கேட்ட ஆமை மிரண்டு போயிடுச்சு. ஐயோ, இவங்க ரொம்ப சமத்தாக இருக்காங்களே, இவங்களுக்கு வேற மாதிரி கேள்வி கேட்கணும். சரி, இப்போ இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க பார்க்கலாம். 1 கிலோ கல் பெருசா, 1 கிலோ பஞ்சு பெருசா? இப்போ பதில் சொல்லுங்க பார்க்கலாம். இது ஒரு கேள்வியா? பஞ்சு கல்லும் 1 கிலோ தானே, 1 கிலோ தானே, அப்புறம் எப்படி பெருசா இருக்கும்? ரெண்டுமே 1 கிலோ தான் ஆமையாரே. நம்மளோட ஆமையார் மறுபடியும் அவரோட கேள்வியை விடுறதா இல்லை, 3வதாக ஒரு கேள்வி கேட்டார். அது என்ன கேள்வி தெரியுமா? தூங்கும் போது வர்ற கனவுக்கும் தூங்காதப்போ வர்ற கனவுக்கும் என்ன வித்தியாசம்னு நம்ம குட்டி பட்டாளத்தை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டார். இதுக்கு அவங்க சொன்ன பதில் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? தூங்கும் போது வர்றது கனவு, தூங்காத போது நம்ம நினைக்கிறது பகல் கனவு. அவ்வளோதானே ஆமையாரே? எங்ககிட்டே இப்படி ஒரு கேள்வியா? பதிலை கேட்ட ஆமையாருக்கு தலையே சுத்திருச்சு. இவங்க ரொம்ப சமத்தாக இருக்காங்களே, இவங்கக்கிட்ட கேள்வி கேட்டு நம்மளால் முடியாதுப்பா. பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஆமையாருக்கு ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் வந்துருச்சு. உடனே எல்லாத்தையும் மறந்துட்டு, யார் நீங்கள், இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அத பாவமே, அதுக்குள்ளே மறந்துட்டீங்களா? எல்லாரும் ரெடியாக இருங்க, இதுதான் சரியான நேரம். இங்கேருந்து நம்ம ஓடி போயிடலாம். ஆமையாருக்கு ஞாபகம் வரக்குள்ள நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலாம். வாங்க, நம்ம சீக்கிரம் ஓடி போயிடலாம். எபிசோட் 5ல சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி